நம்முடைய ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்களுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஆண்டு நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் ஆண்டாய் இருக்கும் என்பதற்கு சந்தேகமே இல்லை. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை உயர்த்துவார், நம்மை மேன்மைப்படுத்துவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். அது ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தின் கடைசி பகுதி. உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு என்பதாக. மற்றும் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். அது ஆதியாகமத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்பதாக. என கண்பான என் குடும்பத்தின் மக்களே, இந்த ஆண்டின் ஆசீர்வாதமான வாக்குத்தத்த வசனத்திற்காக நமது மனமும் வசனத்தை பார்க்க கண்களும் கேட்பதற்கு காதுகளும் வாஞ்சியாக இருக்கிறது, ஆயத்தமாகவும் காத்திருக்கிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, ஆசீர்வாதங்களையும் மேன்மைகளையும் நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள நாம் ஆயத்தமாய் காத்திருக்கிறோம். அது நல்லதுதான். ஆனால் நாம் காத்திருக்க வேண்டிய, ஆயத்தமாய் இருக்க வேண்டிய முக்கியமான ஒன்று அவருடைய வருகைக்காக. ஆமோஸ் 4ஆம் அதிகாரம் 12 உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் எதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றாலும் ஆயத்தம் அவசியம். எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் 7 நீங்கள் வாசித்து பாருங்கள். நீ ஆயத்தப்படு, உன்னுடனே கூடிய எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலனாயிரு என்பதாக. உலக நன்மைக்காக ஆயத்தமாய் காத்திருப்பதை காட்டிலும் அவருக்காக காத்திருக்கும் போது சகரியா 9:12 படி இரட்டிப்பான நன்மைகளை தருவார், இன்றைக்கே தருவார். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, வேதத்தில் உள்ள அனைத்து வசனங்களும் நமக்கு வாக்கு தத்தங்களே. வேதத்தை நாம் நேசிப்போம், வேதத்தை விரும்பி வாசிப்போம், அவரை சந்திக்க நாம் ஆயத்தப்படுவோம். எனக்கு அன்பான தேவச்சனமே, ஆதியாகமத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 2 படி நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்ற வாக்குத்தத்தம் நம்மில் நிறைவேறட்டும். நிச்சயமாகவே முடிவுண்டு. நம் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. சங்கீதங்களின் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 11 வாசித்து பாருங்கள். தேவன் நமக்கு பலன் தருவாராம், தேவன் நமக்கு சமாதானத்தை தருவாராம், தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராம். ஆகவே இந்த ஆண்டின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் வாஞ்சையோடு, செபத்தோடு, தியானத்தோடு காத்திருப்போம். ஆண்டவர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை உயர்த்துவார், நம்மை மகிமைப்படுத்துவார். அவர் நல்லவர். ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே.
ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் ஆசீர்வதிப்பாரே. ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. யாக்கோபை ஆசீர்வதித்த தேவன் நிச்சயமாய் நம்மையும் ஆசீர்வதிப்பார். வேதனையோடு துக்கத்தோடு இருந்த யாபேசை ஆண்டவர் ஆசீர்வதித்தாரே. காலை நேரத்தில் என்னையும் ஆசீர்வதியும் என்று சொல்லி கேட்கிற நம்மை ஆண்டவர் நிச்சயமாய் ஆசீர்வதித்து நம்மை உயர்த்தி நம்மை மகிமைப்படுத்த அவர் நல்லவர். யாக்கோபை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. யாபேசை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. யாக்கோபை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. யாபேசை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, நல்ல புதிய ஆண்டின் முதலாம் நாளுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த ஆண்டு தேவரீருடைய ஆசீர்வதிக்கிற கரம் எங்களை ஆசீர்வதிக்கட்டும் சுவாமி. எங்களை உயர்த்தட்டும். சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் தேவ கிருபையினாலும் எங்களை இடைக்கட்டி ஆசீர்வதித்து உயர்த்தும். இந்த ஆண்டு முழுவதும் உம்முடைய நேசக்கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தி எங்களை பாதுகாத்து உயர்த்த வேண்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல ஜீவனுள்ள தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.